சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராம்குமார் பாதுகாப்பு கருதி சிறை கைதிகள் வார்டுக்கு மாற்றப்படவில்லை. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ராம்குமாரோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? இதுகுறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? சுவாதி கொலை வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ராம்குமார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று அதிகாலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 7 டாக்டர்கள் கொண்ட குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு சிறை கைதிகள் வார்டுக்கு மாற்றப்படுவார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாதுகாப்பு கருதி சிறை கைதிகள் வார்டுக்கு அவர் மாற்றப்படவில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிறை கைதிகள் வார்டில் 10 படுக்கைகள் கொண்ட அறைகள் மட்டுமே இருக்கிறது. ஏற்கனவே சிறை கைதிகள் அங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராம்குமாரை அந்த வார்டுக்கு மாற்றினால் இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே இங்க இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவிலே தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் மருத்துவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அந்த 7 டாக்டர்கள் கொண்ட குழுவினர் ராம்குமாரின் உடல்நிலையை குறித்து பரிசோதனை செய்தார்கள். அவரது உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய திறன் பெற்றிருப்பதாகவும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்கு அவர் உறவினர்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அனுமதி பெற்றுதான் அவர்கள் ராம்குமாரை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் அவருடன் தங்கி உதவிகள் வழங்குவதற்காக ஒரு அட்டெண்டர் தாராளமாக அவருடன் இருக்கலாம் என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ராம்குமாரை பார்ப்பதற்காக அவர் பெற்றோர்களோ உறவினர்களோ யாரும் இதுவரை மருத்துவமனைக்கு வரவில்லை. இதற்கிடையில் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் படுகொலை செய்யப்பட்டுள்ள அந்த சுவாதியின் இரத்த மாதிரிகள், அதே போல சுவாதியின் பெற்றோரின் இரத்த மாதிரிகள், கொலை செய்யப்பட்ட கைதாகியுள்ள ராம்குமாரின் உடல் சட்டையில் இருக்கக்கூடிய இரத்த மாதிரிகள், அதே போல கைப்பற்றப்பட்ட அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய இரத்த மாதிரி என 4 இரத்த மாதிரிகளையும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு கூடத்திற்கு நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சோதனை 1 மாதத்திற்கு பிறகு அந்த பரிசோதனை தொடர்பான அறிக்கை வர இருக்கிறது. இது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக காவல்துறையினர் இதை கருதுகிறார்கள். ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? எப்போது காவல்துறை நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ராம்குமாருக்கு தற்போது மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அவர் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 தினங்கள் கண்டிப்பாக அவர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள். எனவே நாளை வரை கண்டிப்பாக அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அதன் பிறகு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படும், அதாவது புழல் சிறைக்கு மாற்றப்பட்டவுடன் உடனடியாக எழும்பூரில் இருக்கக்கூடிய 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நுங்கம்பாக்கம் போலீசார் இதற்கான மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது போலீஸ் காவல் எடுத்து விசாரணை நடத்துவதற்கான மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். போலீஸ் காவல் கிடைத்தவுடன் தங்களுடைய விசாரணை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் காவல்துறை இறங்குவார்கள். அதாவது இந்த சுவாதியை எப்படி கொலை செய்தார் என்பது தொடர்பாக நேரடியாக சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்துவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.